ஈரானுடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படை விவரங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரான்சின் இவியோன் நகருக்கு சென்று பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனுடன் இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மிக விரைவில் அதனை வெளியிட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் அது மிகவும் வலுவான ஒரு ஆவணமாகும். அது வெறுமனே ஒரு மோசமான ஆவணமாக இருந்து ஒபாமாவின் ஆவணத்தை போன்றது அல்ல. இது மிகவும் வலுவான ஆவணம். அதனால் தான் இதை வெளியிட விரும்புகின்றேன். எனவே பெரும்பாலும் மிக விரைவில் அது நடக்கும். வெள்ளிக்கிழமைக்கு பின்னர் ஒரு நாளில் அது நடக்கும் என நான் நினைக்கின்றேன். ஏனெனில் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்பட உள்ளது. தற்போது அது திறந்தே உள்ளது. ஆனால் அப்போது அது முழுமையாக திறக்கப்படும். அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான குண்டுகளை நாம் அகற்றியுள்ளோம். இப்பொழுதே நமக்கு பல போக்குவரத்து வழிகள் உள்ளன. எனவே மிக குறுகிய காலத்திலேயே அது நடக்கும் என நான் நினைக்கின்றேன். இல்லை, அது உள்ளடக்கப்படவில்லை. உண்மையில் அது அவர்களின் நடவடிக்கைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படும் ஒரு விடயமாகும். அவர்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் அதற்கான முடிவு கிட்டும். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்க பிரித்தானியாவும் பிரான்சும் முன்வந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் இந்த சந்திப்பின் போது தெரிவித்தார். அதற்காக சுமார் 20 நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள குண்டுகளை அகற்றும் பணிக்காக இன்றை கண்காணிப்பு விமானங்களை ஈடுபடுத்த முடியும் எனவும் 48 மணி நேரத்துக்குள் போர்க்கப்பல்களையும் குண்டுகளை அகற்றும் கருவிகளையும் அனுப்ப முடியும் எனவும் சில நாட்களுக்குள் ஒரு விமானம் தாங்கி கப்பலையேனும் அனுப்பலாம் எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்தார். எனினும் அங்கு கருத்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்பதால் அத்தகைய உதவி எதுவும் தேவையில்லை என கூறினார். இதற்கு முன்னர் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் நடவடிக்கையில் இணையுமாறு உலக நாடுகள் பலவற்றிடம் டொனால்டு டிரம்ப் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அதற்கு சாதகமான பதில் எதுவும் கிடைத்திருக்கவில்லை. பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய இரு நாட்டு தலைவர்களும் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்காதது குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பகிரங்க விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் இவர்கள் அனைவரும் தற்போது பிரான்சில் ஒன்று கூடியுள்ளனர். நேற்று ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளமூடாக ஹோர்முஸ் நீரிணை குறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அதன் வழியே எரிபொருள் போக்குவரத்து கப்பல்கள் பயணிக்க தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். அதற்காக ஹோர்முஸ் நீரிணையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பான கடல் வழிப்பாதை பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். எனினும் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்திச்சேவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள குண்டுகளை அகற்றும் நடவடிக்கைக்கு 50 நாட்கள் வரை எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களினால் முன்னரை போல இயல்பான முறையில் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு கப்பல் நிறுவனங்கள் தயக்கம் காட்டுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணை எவ்வித கட்டணமுமின்றி முழுமையாக திறக்கப்படும் என நேற்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மீண்டும் வலியுறுத்திய போதிலும் ஈரானிய தரப்பிலிருந்து மாறுபட்ட கருத்துக்களை வெளிவருகின்றன. நேற்று அமெரிக்கா குறித்த தடை நீக்கிய பின்னர் ஈரானின் 3 எரிபொருள் போக்குவரத்து கப்பல்களும் 2 வர்த்தக கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கின் போர் முனைகளிலிருந்து வெளியேறுவதை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. சிரியா, காசா பகுதி மற்றும் தெற்கு லெபனானில் இருந்து தங்களது படைகளை மீளப்பெறப் போவதில்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ராயல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது எனவும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவியரும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு தரப்பு அல்ல எனவும் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேலுக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது எனவும் அவர் கூறியுள்ளார். சமாதான உடன்படிக்கை அறிவிப்புக்கு பின்னர் முதன்முறையாக விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதற்காக இஸ்ரேல் தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானுடன் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கை குறித்த விவரங்கள் தனக்கு தெரியாது எனவும் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் கையெழுத்திடப்பட உள்ள உடன்படிக்கை பாகிஸ்தானின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் என அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். உடன்படிக்கை கையெழுத்திடும் நிகழ்விற்கு முன்னர் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளின் பிரதிநிதிகளை சந்திக்க எதிர்பார்ப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தொடர்பாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்றும் ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற மாட்டாது என ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்கா ஈரானுக்கு $300 மில்லியன் வழங்க உள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் முற்றிலும் பொய்யானவை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் இன்று மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளன. இன்று காலை பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $83.02 காணப்பட்டது. அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $80.73 அமைந்திருந்தது.